தங்கம், மியூச்சுவல் ஃபண்ட், இது ரெண்டுல எது பெஸ்ட்? வாங்க ஒரு சின்ன ஒப்பீட்ட பார்க்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கையில 1,00,000 ரூபாய் இருந்திருந்தா அத தங்கத்துல போட்டிருந்தா அதிக லாபம் கிடைச்சிருக்குமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயா? இதோட ரிசல்ட் உண்மையிலே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். சரி, முதல்ல தங்கத்தை பத்தி பாப்போம். யோசிச்சு பாருங்க. ஜனவரி 2020ல 1,00,000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 3,21,000 ரூபாய். அடங்கப்பா, உங்க முதலீடு 3 மடங்குக்கு மேல போயிருக்கு. அடுத்ததா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதே 1,00,000 ரூபாய், அதே 5 வருஷம் ஒரு நல்ல ஈக்விட்டி ஃபண்ட்ல போட்டிருந்தா இன்னைக்கு அதோட மதிப்பு சுமார் 2,07,000 ரூபாய் இருந்திருக்கும். தங்கம் அளவுக்கு இல்ல, இல்லையா? இதுக்கு முக்கிய காரணம் நம்ம பங்குச்சந்தையில இருந்த ஏற்ற இறக்கங்கள் தான். அப்போ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. தங்கத்தோட விலைய எப்பவும் ஏறும்னு எந்த கேரண்டியும் இல்ல. அது உலக நிலவரத்தை பொறுத்தது. ஆனா நீங்க நீண்ட காலத்துக்கு ஒரு பெரிய சொத்து சேர்க்கணும்னு நினைச்சா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ஒரு நல்ல ஆப்ஷன். அதனால அவங்க என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, உங்க பணத்தை கொஞ்சம் தங்கத்திலையும் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பிரிச்சு முதலீடு பண்றது தான் புத்திசாலித்தனம். சுருக்கமா சொல்லணும்னா, கடந்த 5 வருஷத்துல தங்கம் அதிக லாபம் கொடுத்திருந்தாலும் ஒரு நிலையான வளர்ச்சிக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான் பெஸ்ட்.